வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ம் ப்ராசஸருக்கு சாஃப்ட் டிலே ப்ரோக்ராம் எழுதி அதை சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். இது அதோட ஃப்ளோ சார்ட்டு. இந்த சாஃப்ட் டிலே ப்ரோக்ராமுக்கு எந்த விதமான ஹார்ட்வேரும் தேவையில்லை. நம்ம கோடிங் மூலியமாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டைம் டிலேவை உற்பத்தி பண்ணிக்க முடியும். இதுக்கு ஸ்டெப்ஸ் வரிசையாக பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் முதல் லைனில் ஒரு ரெஜிஸ்டருக்கு ஒரு மதிப்பை லோட் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் வந்து பார்த்தோன்னா R0லேருந்து R15 வரல இருக்குது. ஏதாவது ஒரு ரெஜிஸ்டருக்கு ஒரு மதிப்பை நம்ம லோட் பண்ணுறோம். லோட் பண்ணுறதுக்கு LDR அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது லோட் வேர்ட் இன்டு எ ரெஜிஸ்டர். எக்ஸாம்பிள் LDR R0, ஈக்குவல் டு 0 இன்ட்டு ஒரு மதிப்பு. எந்த மதிப்பு வேணுமாலும் கொடுக்கலாம். இங்கே ரெஜிஸ்டர் R0 கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேறு ரெஜிஸ்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல லோட் டிலே வேல்யூ ஆன் ரெஜிஸ்டரில் LDRங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். LDR R0, ஈக்குவல் டு 0 இன்ட்டு ஹெக்ஸ் வேல்யூவில் ஏதாவது அந்த டிலே டைமுக்கு தகுந்த மதிப்பை நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடணும். நம்ம எந்த மதிப்பு வேணுமாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். டிலே டைமுக்கு தகுந்த மாதிரி மதிப்பை இங்கே கொடுத்துக்கலாம். R0க்கு பதில் வேறு ரெஜிஸ்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டரோட மதிப்பை ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணணும். ரெஜிஸ்டரோட மதிப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற மதிப்பை ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், ஒன்று வந்து கம்மி பண்ணுறோம். இதுக்கு வந்து SUBS அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்துகிறோம். அதாவது சப்ராக்ட் டு 32 பிட் வேல்யூ. இதுக்கு டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு தனியாக எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பயன்படுத்த முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக S சேர்த்திருப்பாங்க. இந்த S சேர்த்திருக்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரண்ட் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிற ஃப்ளாக் ஃபீல்டுலாம் அப்டேட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா SUBS R0, R0, #1. அதாவது R0, #1ங்கிறது சோர்ஸ் வேல்யூ, R0ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் வேல்யூ. அதாவது R0வில் இருக்கிற மதிப்பு ஒன்று சப்ராக்ட் ஆகும். அதே மதிப்பு தான் எங்கே போகும் அப்படின்னா R0க்கு போகும். அப்போ R0வில் இருக்கிற மதிப்பு ஒன்று குறைஞ்சி R0விலே ஸ்டோர் ஆகும். அப்போ R0வோட மதிப்பு ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இந்த இடத்துல SUBS R0, R0, #1. 1 போட்டோம்னா ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும், 2 போட்டோம்னா 2 வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டரோட மதிப்பு 0 செக் பண்ணுறோம். செக் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நம்ம BNE, அதாவது ஃப்ளாக் ஃபீல்டை நம்ம செக் பண்ணுறது மூலிமா 0 ஆயிடுச்சான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக BNE அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், பிரான்ச் நாட் ஈக்குவல். இந்த கரண்ட் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு அதில் Z ஃப்ளாக் இருக்கும், 0 ஃப்ளாக் இருக்கும். அந்த 0 ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு அர்த்தம். அதே Z ஃப்ளாக் வந்து செட் ஆகலை அப்படின்னா ரிசல்ட் வந்து 0 இல்லை. எப்போ ரிசல்ட் வந்து 0 இல்லையோ அப்போ 0 ஃப்ளாக் செட் ஆகாது. அந்த டைமில் இந்த BNE அந்த லைனில் என்ன கோட் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆயிரும் ப்ரோக்ராம். அப்போ இதுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதாவது BNE, அதாவது பிரான்ச் நாட் ஈக்குவல். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வேர்டு நம்ம கொடுத்துக்கலாம், அதாவது ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். அந்த லேபிள் வந்து என்ன வேர்டு வேணுமாலும் கொடுத்துக்கலாம். அது எங்கே போகணும் அப்படின்னா எந்த லைனுக்கு போகணுமோ அந்த இடத்துல அதை கொடுத்துக்கலாம். பாருங்கள் இங்கே BNE வெயிட்னு கொடுக்குறேன். ஸோ வெயிட்டுங்கிற லேபிள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 0 ஃப்ளாக் செட் ஆகலைன்னா அந்த வெயிட்டுங்கிற இடத்துக்கு ஜம்ப் ஆகும். அப்போ வெயிட்டுங்கிறது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா அடுத்தது திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா R0ஓட வேல்யூ ஒன்று கம்மி பண்ணணும். அப்போ அந்த லைனுக்கு நேராக நம்ம வெயிட் கொடுத்துக்கலாம். அப்போ இதே ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து 0 ஃப்ளாக் செட் ஆகுதோ அப்போ கீழே லைனுக்கு வந்துடும். கீழே வரப்போ திருப்பி எங்கே போகுது அப்படின்னா மேலே போகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இல்லாமல் போகிறதுக்கு பிரான்ச்சு. ஸோ ஒரு பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். அதே ஃபஸ்ட்டுங்கிறது அந்த ஃபஸ்ட் லைனுக்கே போயிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம் பாருங்கள். அதாவது ப்ரோக்ராம் வந்து இதே ப்ரோக்ராம் எங்கே எழுதலாம் பாருங்கள். என்ட்ரி ஆகுது ஃபஸ்ட்டு. அடுத்தது மெயின் ப்ரோக்ராம்குள்ளே வரும், __ மெயின். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவை ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு LDR R0 அல்லது R1 ஏதோ ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே R0 யூஸ் பண்ணிக்கிறேன். R0, ஈக்குவல் டு ஹெக்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்கணும். 0 இன்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட்ஸுக்கு வேல்யூ நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். F42400. அதாவது 1 செகண்டுக்கு உண்டான மதிப்பை நான் R0வில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது R0வில் இருக்கிற மதிப்பு ஒன்று கம்மி பண்ணி R0வில் ஸ்டோர் பண்ணணும். சஃபிக்ஸில் இங்கே S சேர்த்தியே ஆகணும். SUBSன்னு சேர்த்தணும். அப்போ SUBS R0, R0,
ஹேஸ் 1. ஸோ ஒரு வேல்யூ தான் சப்ராக்ட் பண்ணுறோம். அடுத்தது என்ன ஆகணும் அப்படின்னா ஜீரோ ஃப்ளாக் செட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு பிஎன்இ, அதுக்கு ஒரு கோட் ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். இங்கே நான் வெயிட்னு கொடுக்குறேன். ஜீரோ ஃப்ளாக் செட் ஆகலைன்னா எங்கே ஜம்ப் ஆகணும் அப்படின்னா திருப்பி R0 மதிப்பு ஒன்று கம்மியாகணும். அப்போ அந்த லைனுக்கு நேரம் நான் கொடுத்துட்டேன். அப்போ ஜீரோ ஃப்ளாக் செட் ஆகிற வரலும் வெயிட்டிங்கிற இடத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் ஃப்ளோ சார்ட்டில் வந்து பாருங்கள் இங்கேருந்து ஜம்ப் ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த லைனுக்கு நேராக கொடுத்தாச்சு. எப்போ ஜீரோ ஃப்ளாக் செட் ஆகுதோ அப்போ திருப்பி என்ன ஆகணும் அப்படின்னா முதல் லைனுக்கு ஜம்ப் ஆகணும். இது கண்டிஷன் இல்லாத ஜம்ப்பு. அப்போ பிங்கிற லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே லூப்புன்னு ஒரு லேபிள் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் லூப்புக்கு பதில் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மதிப்பு, ஏதோ ஒரு எகைன், இது மாதிரி ஏதோ எந்த வேர்டு வேணுமாலும் கொடுத்துக்கலாம். இப்போ எந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னா இங்கேருந்து முதல் லைனுக்கு ஜம்ப் ஆகணும். ஸோ அப்போ இங்கேருந்து லூப்புங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன், அதே லூப்புங்கிறது இங்கே கொடுத்துட்டா அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ என்ட்ரி வந்து ஆரம்பித்து ப்ரோக்ராம் எழுதி முடிச்சாச்சு. கடைசி லைனில் எண்டுங்கிறது கொடுத்துட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்டுக்கு நேம் வந்து சாஃப்ட் டிலேங்கிறத கொடுத்துக்கலாம். சாஃப்ட் டிலேன்னு கொடுத்தாச்சு. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் போயிட்டு நியூ விஷன் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபைல் லொக்கேஷன் ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டோர் ஆகணுமோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். சாஃப்ட் டிலேன்னு கொடுக்குறேன், சேவ் கொடுத்துக்கலாம். ப்ராசஸர் செலக்ட் பண்ணணும். ப்ராசஸர் NXPயில் LPC 2148 ப்ராசஸரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கணும். எஸ் கொடுத்துக்கணும். இப்போ ஃபைல் போயிட்டு நியூ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அசம்பிளி ப்ரோக்ராமுக்கு பேசிக்கான லைன்ஸ்லாம் இருக்குது. அந்த லைன்ஸ்லாம் டைப் பண்ணணும். நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரி இதிலே இருக்குது. இப்போ மெயின் லைன் டைப் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் மெயின் என்டர் அடிச்சுக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு LDR R0, ஈக்குவல் டு 0 × F42400. இது 1 செகண்டுக்கு உண்டான வேல்யூ. இது R0ல் மூவ் பண்ணிக்கிறோம். அடுத்து வெயிட்டு சப் கூட எஸ் சேர்த்திக்கணும். R0, ஹேஸ் 1. R0ல் இருக்கிற மதிப்பு ஒன்று சப்ராக்ட் ஆகி R0லே ஸ்டோர் ஆகும். அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃப்ளாக் செட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறோம். BNE வெயிட்டு ஜீரோ ஃப்ளாக் செட் ஆகிற வரலும் வெயிட்டுக்கு ஜம்ப் ஆகும். எப்போ ஜீரோ ஃப்ளாக் செட் ஆகுதோ அப்போ அடுத்த லைன் வரும். அடுத்த லைனு பிரான்ச்சு ஃபஸ்ட் லைனுக்கு ஜம்ப் ஆகணும், அதனால் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். என்ட்ரி ஆரம்பித்தது இப்போ எண்டு இங்கே இந்த இடத்துல முடிக்கிறோம். ப்ரோக்ராம் அவ்வளோதான். சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறப்ப ஃபைல் நேம் கொடுத்து .s கொடுத்து சேவ் பண்ணணும். இது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னால .s கொடுத்து சேவ் பண்ணணும். பாருங்கள் .s கொடுத்துருக்கேன். சாஃப்ட் டிலே .s சேவ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஃபைலை வந்து ப்ராஜெக்டில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு மவுஸை கொண்டு போய் சோர்ஸ் குரூப் 1ல் வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். அப்படின்னா ஆட் ஃபைல்ஸ் டு சோர்ஸ் குரூப் 1ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் டைப்பில் வந்து ASM செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் எரர் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். பாருங்கள் 0 எரரு. அடுத்து பில்டு பண்ணணும். பில்ட்லேயும் 0 எரரு. அடுத்து ரீபில்டு பண்ணணும். ரீபில்ட்லேயும் 0 எரரு. இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த இடத்துல ஒரு செட் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் கொடுக்கணும். டபுள் கிளிக் பண்ணால் பிரேக் பாயிண்ட் வரும். அடுத்தது B அப்படிங்கிற லைனில் டபுள் கிளிக் பண்ணணும். அப்போ 2 இடத்துல செட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், பிரேக் பாயிண்ட்டு. இப்போ டீபக்கில் போயிட்டு ஸ்டாப்பு டீபக் செக்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறப்ப இங்கே டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மதிப்பு வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள் 0.000327 கடைசியாக முடியுது இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக்காக
இருக்கிற லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமு. இது வந்து T1ல் நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கலாம். 0.00000327. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக்காக இருக்கிற லைன்ஸு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமு. அடுத்து டீபக்கில் போய்ட்டு ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறப்ப இப்போ அந்த டிலே அந்த ரெஜிஸ்டர் வேல்யூ ஒன்று டிக்ரிமெண்ட் ஆகி அந்த பி லைனுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.0666995 வருது. இது வந்து D2 1.0666995. அப்போ T2லேருந்து T1 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிலேவோட டைமு, அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமு. அப்போ இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்ராக்சிமேட்டாக என்ன வருது அப்படின்னா 1 செகண்ட் வருது. ரெஜிஸ்டருக்கு கொடுக்குற மதிப்பை மாற்றி டிலேவோட டைமை நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ R0க்கு லோட் பண்ணுற வேல்யூ நம்ம மாற்றலாம். FFFFFFன்னு கொடுக்கலாம். டேட்டா மாற்றிட்டதுக்கப்புறம் சேவ் பண்ணணும். ட்ரான்ஸ்லேட், பில்டு, ரீபில்டு எல்லாமே பண்ணணும். இப்போ டீபக்கில் போய்ட்டு ஸ்டாப் டீபக் செக்ஷனு. அடுத்து டீபக்கில் போய்ட்டு ரன் கொடுக்கலாம். பாருங்கள், T1 டைம் இப்போங்க நமக்கு தெரியுது. அடுத்து டீபக்கில் போய்ட்டு ரன் பண்ணலாம். இப்போ இந்த வேல்யூக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்கிறது பாருங்கள். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ மாற்றிருக்கோம். இப்போ சேவ் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்லேட், பில்டு, ரீபில்டு கொடுத்துடலாம். டீபக்கில் போய்ட்டு ஸ்டாப் டீபக் செக்ஷன். அடுத்தது டீபக்கில் போய்ட்டு ரன் பண்ணலாம். இதுக்கும் அதே மாதிரி T1 மதிப்பு வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணலாம். இந்த மதிப்புக்கு 2 செகண்ட்ஸ் சம்திங் வந்திருக்கு. அப்போ ரெஜிஸ்டருக்கு கொடுக்குற மதிப்பை மாற்றி டிலேவோட டைமை நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகே, தேங்க்யூ.